ஒரு நார்மலான பிளேஸ்ல தான் நம்மளும் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருப்போம். அதே பிளேஸ்ல தான் மூவி செட்ல இருந்து அவங்களும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம எடுக்கிற வீடியோ மட்டும் ஏன் டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னா, நிறைய பேர் நம்ம கேமரா கியர்ஸ், லைட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் சொன்னாலும் ஒன் ஆஃப் தி மெயின் கோர் பார்ட்டா என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, காம்போசிஷன் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ காம்போசிஷன் அப்படின்னு பார்த்தோம் என்னென்னா, ஒரு நம்ம வைக்கிற ஃப்ரேமில் ஒரு ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கு, அந்த சப்ஜெக்ட் என்னது, ஃபோர்க்ரவுண்ட் என்னது, பேக்ரவுண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் காம்போசிஷன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு பொருளும் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்க்குறது வந்து ஸ்டேஜிங், அது வேறு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த பொருள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கேமராவை ஷிஃப்ட் பண்ணுறது பேர் தான் காம்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த காம்போசிஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெர்ஃபெக்டாக மாஸ்டர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட வீடியோஸ் வந்து சினிமேட்டிக்காக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், விடுதலை படத்தில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து iPhone 11 வச்சு ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த டயத்தில் ஐஃபோன் வந்து 11th சீரீஸாக தான் வந்துச்சு. இருந்தாலும் அவங்க எடுத்திருந்தது ஏன் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னா, அதில் வந்து அவங்க நிறையா விஷயங்கள் செக் பண்ணி எடுத்ததுனால தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து தான் காம்போசிஷன். ஸோ அதில் இருக்க இன்னும் கொஞ்சம் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக டீகோட் பண்ணோம். காம்போசிஷன் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ காம்போசிஷன் என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது, ஃபோன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் உண்டு. ஸோ இந்த கிரிட் அப்படிங்கிறத வந்து நம்ம ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட வீடியோவை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணுறது. 2 லைன் ட்ரா பண்ணால் 3 டிவைட் ஆகும். ஸோ ஹரிசாண்டலாக 2 லைன், வெர்டிகலாக 2 லைன் ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த 2 லைனும் இன்டர்செக்ட் ஆகிற அந்தந்த பார்ட்ஸ் பேர் தான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த ஒரு எலமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணாலும் அந்த ஒரு எலமெண்ட் நம்மளோட ஃப்ரேமில் சினிமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ் வச்சு எவ்வளவோ இது பண்ணலாம். ஸோ ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் இருக்க இந்த 4 பாயிண்ட்ஸில் நம்மளோட ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணுறது மூலிமா நம்மளோட வீடியோஸை சினிமேட்டிக்காக கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து எக்ஸாம்பிள்னால எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணுற காமனான ஒன்று தான் இந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து லீடிங் லைன்ஸ். லீடிங் லைன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம ஒரு ஃப்ரேம் வைக்கிறதுக்கும் ஒரு லீடிங் லைன்ஸ் செட் பண்ணி ஃப்ரேம் வைக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத சினிமாட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த லீடிங் லைன்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட வியூவர்ஸை வந்து அந்த ஃப்ரேமில் இருக்கிற ஆப்ஜெக்டை நோக்கி லீட் பண்ணி கொண்டு போகிறது பேர் தான் லீடிங் லைன்ஸ். லீடிங் லைன்ஸ் அப்படிங்கிறது வியூவர்ஸை நம்ம ஃப்ரேமில் இருக்க ஒரு சப்ஜெக்டை நோக்கி லீட் பண்ணி கொண்டு போகிறது பேர் தான் லீடிங் லைன்ஸ். ஸோ இது வந்து எப்படிலாம் அச்சீவ் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரிடாரில் வச்சோன்னா அந்த காரிடார் இருக்கிற சைடில் இருக்க தூண், பில்லர், அப்புறம் அந்த லைன்ஸ், அது எல்லாமே லீடிங் லைன்ஸாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஒரு சில சாஸாக காட்டுறேன். ஸோ இந்தந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம லீடிங் லைனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரேம் வித்தின் அ ஃப்ரேம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோன்னா அது ஒரு ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் வித்தின் அ ஃப்ரேம்னா நம்ம ஃப்ரேம்குள்ளே ஒரு ஃப்ரேம் வைக்கிற மாதிரி தான். எக்ஸாம்பிள், ஒரு வீடியோ எடுக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு கதவு இருக்குது, அந்த கதவுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது பேர் தான் ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம். ஸோ இந்த கதவு வந்து ஒரு ஃப்ரேமாக இருக்கும், அதுக்கு பின்னாடி ஒருத்தன் இருக்கணும்னா அதை நம்ம இது பண்ணையில் நம்ம வியூவர்ஸ் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம் அப்படிங்கிற இந்த காம்போசிஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த காம்போசிஷன் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். எதுக்குன்னா, அவ்வளோ பெரிய ஃப்ரேமில் ஒரு சின்ன இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வியூவர்ஸை டேரெக்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்காக நம்ம இந்த ஃப்ரேம் வித்தின் ஃப்ரேம் அப்படிங்கிற இந்த மாடல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஸ்பேஸ். ஸோ நெகட்டிவ் ஸ்பேஸ்னால் என்னென்னா, நம்ம படத்தில் ஆர் நம்மளோட வீடியோஸில் ஒரு நெகட்டிவான ஃபீலிங் ஆர் அன்யூஸ்வலான ஃபீலிங்கை கொண்டு வரதுக்காக இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுனா, நம்ம ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் ஆர் ஒரு டிப்ரெஸ்டான சிச்சுவேஷன், அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது பேர் தான் இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. நெகட்டிவ் ஸ்பேஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீடியோஸில் ஒரு சும்மா இருக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறதான் நெகட்டிவ் ஸ்பேஸ். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடம் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஸ்பேஸ் தான், இந்த கணக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஸ்பேஸில் தான் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற அது கணக்கு வராது. இதே நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் அது அப்படியே அந்த ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அது நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் வரும். ஸோ இந்த நெகட்டிவ் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, ஒரு கேரக்டரோட டிப்ரெஷனான சைடு காட்டையில் அந்த கேரக்டரை சின்ன இடத்த ப்ளேஸ் பண்ணிட்டு மிச்சம் எல்லா இடத்தையும் நெகட்டிவாக காட்டையில் அது நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படி சொல்கிறது. ஸோ ஏதாவது பாசிட்டிவ் ஸ்பேஸ்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம சப்ஜெக்ட் போக மிச்சம் எல்லா இம்பார்ட்டண்டான எலமெண்ட்ஸுமே ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுவுமே எல்லா வியூவர்ஸும் அட்ராக்டடாக இருக்கும். ஸோ அது வந்து பாசிட்டிவ் ஸ்பேஸ். எங்கெங்கெல்லாம் நம்மளோட தேவையான சப்ஜெக்ட் இருக்கோ அதெல்லாம் பாசிட்டிவ் ஸ்பேஸ், எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் நெகட்டிவ் ஸ்பேஸ் அப்படிங்கிறதான் இதோட சிம்பிளான டெஃபினிஷன். லாஸ்ட், பிரேக்கிங் த ரூல். ஸோ இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன எல்லா ரூலையும் பிரேக் பண்ண முடியுமா, ஒரு நல்ல காம்போசிஷன் அட்டைன் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த சினிமா ஃபீல்டு அப்படிங்கிற இந்த ஃபீல்டுக்கு எந்த ஒரு ரூல்ஸ், எந்த ஒரு கைட் புக் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் நம்மளா தெரிஞ்சு நமக்கு ஒரு ஷார்ட், ஒரு ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணது பேர் தான் நல்ல ஒரு சினிமாட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் ப்ளேஸ் ஆனால் ஷார்ட் ஸ்டோரியை கன்வே பண்ணதுன்னா தப்பு இல்லை, நம்ம ரூல் ஆஃப் தேர்ட்ஸில் ப்ளேஸ் பண்ணலாம்.
இதே இது கார்னர் ஆஃப் தி ஃப்ரேமில் ப்ளேஸ் பண்ண மூலியமா அந்த ஸ்டோரி நம்ம கன்வே ஆகுதுன்னா அந்த ஷார்ட் மூலியமா தப்பே இல்லை, அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ரூல்ஸ் வந்து பிரேக் பண்ண மூலியமா சினிமாட்டோகிராஃபியில் ரொம்ப அருமையான ஷார்ட்ஸ், ரொம்ப அருமையான படங்கள் வந்து நிறைய எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பெட்டர் காம்போசிஷன் அண்ட் பெட்டர் ஃப்ரேமிங் வச்ச வீடியோஸ் எடுக்கிறது மூலிமா நம்மளும் அந்த மாதிரியான சினிமாட்டிக்கான ஷார்ட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண முடியும். சினிமாட்டோகிராஃபி மட்டும் இல்லை, இன்னும் 1008 ஃபீல்ஸ் இருக்குது நம்ம கவர் பண்ணதுக்கு. ஸோ ஒவ்வொன்றா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நேரம் கவர் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.